ஒரு பையன் ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கான். மனசுல யூஷுவல் தாட்ஸ், வேலை, காசு, வாழ்க்கை. அப்போ திடீர்னு அவன் காலுக்கு பக்கத்துல ஒரு 500 ரூபாய் நோட்டு காற்றுல சறுக்கி விழுறது. அவன் நிமிர்ந்து பார்க்கறான். கொஞ்ச தூரத்துல ஒரு வயசான அம்மா நடக்க முடியாம மெதுவா போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம தான் அந்த காசு கீழே விழுந்திருக்கு. பையன் அந்த நோட்டை எடுத்து ஒரு நொடிக்கு யோசிக்கிறான். அப்போ பக்கத்துல இருந்த அவன் நண்பன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், வாடா, யாருக்கும் தெரியாது, வச்சுக்கலாம், 500 ரூபாய் தான். அந்த வார்த்தை பையனுக்கு லேசா டெம்டிங்கா இருக்கு. ஒரு நாள் சந்தோஷந்தானேன்னு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. சில நிமிஷம் கழிச்சு அந்த பையன் ஒரு கடை முன்னாடி நடந்து போகும்போது ஒரு சத்தம் கேக்குது. அதே அம்மா கடை உள்ள நின்னுக்கிட்டு கண்ணீரோட சொல்றாங்க, தம்பி, நான் காசு எடுத்து வந்தேன்னு நம்புறேன். 500 ரூபாய் இருந்துச்சு, அதுல தான் சாமான் வாங்கணும். கடைக்காரன் கொஞ்சம் சத்தம் போட்டுட்டாரு. அம்மா, காசு இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த அம்மா அவமானத்தோட மனசு உடைந்து கடையிலிருந்து வெளியே வராங்க. அந்த காட்சியை பார்க்குற பையனுக்கு மார்புக்குள்ள ஏதோ தட்டுது. 500 ரூபாய் இப்போ அவனுக்கு வெறும் காசு இல்ல, ஒரு சுமையா தெரியுது. அவன் ஓடி போய் அந்த அம்மாவை நிறுத்தி மெதுவா காசு நீட்டி சொல்றான், அம்மா, இது நீங்க கீழே போட்ட காசு தான். அம்மா கண்ணு நனைஞ்சு அவனை பார்த்து சொல்றாங்க, சாமி, இன்று சாப்பாடு கிடைக்க நீதான் காரணம். பையன் மனசுக்குள்ள ஒரு அமைதி. சில காசு நம்ம கையில இருந்தா சின்ன சந்தோஷம். அதே காசு யாரோ ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே நின்னு போயிடும். சின்ன காசு நமக்கு சந்தோஷம், ஆனா அது யாருக்கோ வாழ்க்கை.